அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களின் ஊடாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டு அவ்விரண்டின் ஊடாக பழுகி பெருகப்பட்ட ஒரு சமுதாயமாக மறுமை ஏற்படுகின்ற வரைக்கும் இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லுகிற பொழுது மனிதனை அழகான அழகிய தோற்றத்தை நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிற நாங்கள் இந்த உலகத்திலேயே நாங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லுகிற பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன், வேறு எதற்கு நான் படைக்கவில்லை. அவனுக்கு அடிமை உள்ள ஒரு அடிமையாக அல்லாஹ் தலைவரை படைத்திருக்கிறான். அந்த அடிமைத்துவத்தை இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக இருக்கிற எங்களுடைய உள்ளங்கள் நாம் நலவுதான் செய்ய வேண்டும், கெடுதி செய்யக்கூடாது என்று எல்லோருடைய மனங்களும் அவை கவிழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவ்வாறு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் சில போது அவைகள் பாவமாக எண்ணாத போது நீங்கள் எண்ணிலடங்காத பாவங்களை நீங்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியான சிவைகள் பாவத்தான் என்று உணராத உள்ளமாக நாங்கள் இந்த பாவத்தை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரன் மினல் ظن இன்ன பஅதல் இஸ்மு வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅத். இறை விசுவாசிகளே, இஜ்தனிபூ கஸீரன், நீங்க அதிகமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மினல் ظن, சந்தேகம் கொள்வதிலிருந்து நீங்கள் அதிகமாக தவிர்த்து கொள்ளுங்கள். கெட்ட எண்ணங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் அதிகமாக தவிர்த்து கொள்கிறார். இன்ன பஅதல் இஸ்மு, அந்த சந்தேக பார்வை, உங்களுடைய கெட்ட எண்ணம் இருக்கிறது அல்லவா, மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த பாவத்தில் நீங்க அதிகமாக தவிர்த்து கொள்ளுங்கள். நாம் நினைக்கிறோம் ஒருவர் ஒரு வீதியில் சென்றால் எம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், இவர் ஒரு பாவத்தை நோக்கி செல்கிற மனிதர், இவர் இந்த பெண்ணோடு கதைக்கிறார், இவர் கெட்ட சிந்தனையோடு நடமாடக்கூடியவர் என்று எங்களால் என்னுடைய பார்வைகள் ஊடாக என்னுடைய எண்ணங்களை நாங்கள் எண்ணிக்கொண்டு இந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள் நினைக்கிறார். அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, யாரும் என்னுடைய பார்வையும் கெட்ட சிந்தனைகளோடு பார்க்க கூடாது என்பதை உணர்த்துகிறது. அதை விடவும் மேலான என்ன, அந்த கெட்ட பார்வைகளுக்கு உந்து சக்திகளாக நாங்களும் திகழாமல் இருக்க வேண்டும். தமிழிலே நாங்கள் சொல்வோம் என்ன, கண்ணு மரத்திற்கு கீழே இருந்து தண்ணீர் குடித்தாலும் அது கண்ணு குடித்தது மாதிரி. எனவே கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடிய செயல்பாடுகளிலும் எங்களை நாங்கள் தவிர்த்து கொடுக்கிற பொழுது கெட்ட எண்ணம் சிந்திக்கிற மனிதன் அதையும் தவிர்க்கப்படும் என்பதை இஸ்லாம் உணர்த்துகிறது. இரு சாராரும் அவ்வாறான செயல்பாடுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். வலா தஜஸ்ஸஸு, நீங்க என்ன செய்யலாம், வலா யக்தபாலுக்கும், புறம்பேசி குறை கூறி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தெரிய வேண்டாம். சிலருக்கு பற்றி புறம்பேசி தெரியாதீங்க, கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்க, கெட்ட சிந்தனையோடு பார்க்காதீர்கள். இவையெல்லாம் பாவம் என்று உணராமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்திற்கான விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இந்த கெட்ட எண்ணம், புறம் பேசுறது, குறை கூறி தெரிகிறது, இப்படியான ரகசியம் பேசுறது, இந்த எண்ணங்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா? இறந்து போன மரணித்து போனவருடைய சகோதரனுடைய மாமிசத்தை தின்னுவதற்கு நீங்கள்
நீங்க ஒரு சகோதரர்கள் மாமிசத்தை சாப்பிட மாட்டீங்க, வெறுப்பீங்க. ஆனால் இந்த மூன்று, ஒரு புறம் பேசுறது, குறைமொழி தெரிகிறது, கட்டையை கொள்கிறது, இப்படியான சிந்தனைகளோடு கூட உள்ளம் இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்ணுகின்ற இந்த தீமையை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாவம் சர்வ சாதாரணமாக நாங்கள் செய்கிறோம். புறம் பேசுவது, கோல் சொல்வது, இவையெல்லாம் ஒரு சாதாரணமான பாவமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாவமாக உணராத சமூகமாக நாங்கள் இந்த பாவத்தை எப்பொழுதும் சகோதரிய மாமிசத்தை உணவாக உண்டு கொண்டிருக்கிறோமே, இந்த பாவத்தினூடாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வற்றவர்களாக நடமாடிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்கள், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அளவற்ற அருளாளர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார், ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். எனவே இவையெல்லாம் பாவம் என்று உணராமல் உங்களால் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் வீடுகளோடு இருக்கிற பொழுது, பிள்ளைகளோடு இருக்கிற பொழுது, உறவுகளோடு இருக்கிற பொழுது இவ்வாறான கெட்ட சிந்தனைகளும் கெட்ட நடத்தைகள் உங்களை தூண்டுமாக இருந்தால் அது யாராக இருக்கும் தெரியுமா? இன்னமதாலிக்கும் ஷைத்தான். அது உங்களோடு இருக்கிற ஷைத்தானிய உணர்வுகள் தான். இந்த ஷைத்தானிய உணர்வுகள் யுஹஃபிகு அவுலியாஹு, அவனுடைய இறைநேசர்களை கொண்டு உங்களை பயமுறுத்தாட்டுகிறார். பயமுறுத்தாட்டி இந்த பாவத்தினால் உங்களை ஈடுபடுத்த செய்கிறார். வலா தஹாபூஹும், நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள். பாவத்தின் மீது உங்களை அழைக்கிற அந்த ஷைத்தான் மீது நீங்கள் பயப்படாதீர்கள். வஹாபூனி, எனக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இக்குன்தும் முஃமினீன், நீங்கள் எல்லாம் இறைநேசர்களாக இருந்தால் எனக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு இந்த பாவகரமான செயல்பாடுகளில் உங்களுடைய நடத்தைகளை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்டிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவையெல்லாம் பாவம் என்று உணராமல் நாளாக நாங்கள் அரங்கேற்றுகின்ற இந்த செயல்பாடுகளுக்கு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போதுதான் இவ்வாறு அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? நாங்கள் இவையெல்லாம் இந்த பாவம் என்று உணராததற்கு காரணம் என்ன? இவையெல்லாம் ஈமான் உள்ள ஒரு சமுதாயத்திற்கு உணர்த்தப்படும். ஈமானோடு இருக்கிற உள்ளங்கள் எப்பொழுதும் ஷைத்தானை புரட்டி அடிக்கின்றவனாக இருப்பான். ஷைத்தான் சொல்லுவான், உறவாடுகிற பொழுது உங்களோடு இருக்கிறேன் என்று நாங்கள் நண்பர்களோடு பேசிக் கொள்வோம். அவனை விட்டு கலர்ந்து செல்லுகிற பொழுது நான் அவரோடு கதைத்தால் என்ன, நான் உன்னுடைய கொள்கையிலிருந்து நடமாட்டம் நகர்த்த முடியாதவள் உன்னோடு நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்வான். எனவே இந்த ஷைத்தான் உந்தப்பட்டால் இவ்வாறான தீமைகளுக்கு நாங்கள் அடிமையாக்கப்பட்டு இந்த தீமையிலே நாங்கள் தாண்டவமாகிக் கொண்டே இருப்போம். இவ்வாறான தீமைகள் செய்கின்றவர்களுடைய செயற்பாடுகளை பற்றி நடத்திவாத ஒரு ஆய்வாளத்தின் கருத்தை சொல்லுகிற பொழுது இந்த அடிமைப்பட்ட சமுதாயம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் ஒரு தத்துவ வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்நிய சந்தியில மந்தி மாதி குண்டி தெரிகிற ஒரு சமுதாயமாக எண்ணுகின்ற ஒரு சமூகம் என்று சித்தரிக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு ஆய்வாளர் ஆய்வை சமர்ப்பிக்கிறார். ஒரு மனிதன் கெட்ட சிந்தனைகளோடு இருப்பார்கள் என்றால் அவன் சந்தியில் நடமாடுகின்றவனாக இருப்பார். இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது. கடைத்தெருவு பயணங்களை தவிர்த்துக் கொள், அது உன் வாழ்க்கையில் நரகத்தின் படுகொலையை தள்ளிவிடும் என்பதை இஸ்லாம் அழகாக வெளிப்படுத்துவதாக. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இதே போன்றுதான் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையோடு நடமாட்டம் உள்ளது என்றால் அலா லில்லாஹி தீன் ஹாலிஸ், மார்க்கம் தூய்மையாக்கப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள். இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. சிறப்போர் நினைப்பார்கள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப சட்டங்களை என்ன செய்ய முடியாது, ஈமானிய சட்டத்தில் நாங்கள் நுழைவிக்க முடியாது.
அனர்த்தத்தின் போது மனிதாபினத்தோடு நடக்க இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது, மனித நேயத்தோடு நடக்க சொல்லுகிறது. ஆனால் மனித நேயமும் மனிதாபினம் என்ற நோக்கிலே நாங்கள் மாற்று மதங்கள் வணங்குகின்ற மதஸ்தலங்களை துப்புரவு பணியில் ஈடுபடுத்துவதோ அல்லது அவர்களோடு சேர்ந்து அந்த வணக்கஸ்தலங்களை நாங்கள் செப்பனிட்டு செய்வதோ இஸ்லாம் எங்களுக்கு தவிர்க்கப்பட்ட ஒன்று. மனிதாபினத்தோடு மனித நேயத்தோடு நடக்க முடியும். ஆனால் மனிதாபினம் என்ற நோக்கிலே ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளில் யாருக்கும் அதிகாரம் கிடைக்க முடியாது. ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளிலிருந்து யாரும் மனித நேயத்தில் நடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே காலத்தில் வாழ்ந்த பொழுது குஃபார் குறைசிகள் மனித நேயத்திலும் மனிதாபினத்தோடு நாங்கள் வாழ்வோம் என்று இதையெல்லாம் பாவமாக எண்ணாத அந்த சமுதாயம் என்று சொன்னது, உங்களுடைய வணக்கத்தை நாங்கள் ஒரு வருடம் வணங்குகிறோம், எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் மாறி ஒரு வருடம் வணங்குங்கள், எங்களுக்கு மத்தியே சமரசமாக வாழ்ந்து கொள்வோம் என்று அந்த சமுதாயத்தினர் கொக்கரிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சூராவை இறக்குகிறான். குல் யா அய்யுல் காஃபிரூன், நபியே நீங்கள் காஃபிர்களுக்கு சொல்லுங்கள், லா அஅ்புது மா தஅ்புதுன் வலா அன்தும் ஆபிதுன மா அஅ்புது லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நீங்கள் வணங்குவது நான் வணங்குவது அல்ல, நான் வணங்குவதை நீங்கள் வணங்குவது அல்ல. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று நபிகளார் திட்டவட்டமாக சொல்கிறார்கள். கொள்கையில் சமரசம் கிடையாது. ஆனால் கொள்கையை நகர்த்திவிட்டு சில இஸ்லாமிய சமுதாயத்தினர் நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைவரோடும் சமரசமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு விழாக்கள் எழுப்புவதாக இருந்தால் அது எல்லா மதத்தவர்களையும் மதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் விளக்கேற்றுகின்ற பொழுது சமுதாயம் பரதாக்களை அணிந்து கொண்டு ஜுப்பாக்களை தொப்பிகளையும் அணிந்து கொண்டு முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த மதங்கள் வணங்கப்படுகின்ற அந்த நெருப்பு தீபத்தை ஏற்றுகிறார்களே, மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை உணராமல் இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது என்றால், இதெல்லாம் பாவம் என்று உணராமல் இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு சிறுக்கு என்பதை, பாவத்தை விட மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த பாவத்தை நாங்கள் சமரசமாக என்ற போர்வையிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் கொள்கையை தகர்த்துவிட முடியாது. அல்லாஹ் தஆலா எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இவையெல்லாம் பாவம் என்று உணராமல் நாங்கள் செய்கின்ற எங்களுக்கு மனதிலே தெரியாது இது பாவம் தானா என்று சில முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தால் சில பேர் விளக்கை ஏற்றுகிறார்கள். சந்தர்ப்ப சூழல் வருகிறது, சாஸ்திராங்க செய்கிறோம், இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிறுக் என்பதை புரிந்து கொள்ளாத சம்பவமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யாவிட்டாலும் சில சமய தலைவர்கள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். சில பெரியார்கள் செய்கிறார் என்பதற்காக அவை இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஒன்றல்ல. இது ஹுக்மே இல்லா சட்ட வேண்டும் அதிகாரம் எனக்கு மாத்திரம் உரியது என்பதை அல்லாஹ் தஆலா சட்டத்தை அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போன்றுதான் அடுத்த கட்டமாக எங்களுடைய நாவுகளால் செய்யப்படுகின்ற பொய். இந்த பொய் சில பேருக்கு எப்படியான வாழ்க்கைகளை கொண்டு வருகிறது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மக்களை மிகக்கூட்டுவதற்காக, சிரிப்பதற்காக கூட, விகடமாக மக்களை கொண்டு செல்வதற்காக கூட நபிகளால் பொய்யை உரைத்தது கிடையாது. நபிகளால் விகடத்திற்காக வேண்டி கூட பொய்களை உரைத்தது கிடையாது. எந்த அளவுக்கு நாணயமிக்க நபிகளால் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அனர்த்த வருகிற பொழுது ஒரு இழப்பீடு கொடுக்கப்படுகிறது என்பதற்காக நாங்கள் அந்த இழப்பீட்டின் ஊடாக நான் லாபத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே எங்களுடைய நாவுகளால் எத்தனை பொய்களை உரைத்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இன்னல் கித்ப யஹ்தி, உங்களுடைய நிச்சயமாக இந்த பொய் யஹ்தி இலல் ஃபுஜூர், பாவத்தின் மீது உங்களை வழிகாட்டுகிறது. பாவம் உங்களை இளநாள் நரகத்தின் மீது உங்களை வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ்வுடைய
தூதர் சொன்னார்கள், இது பாவம். நான் நினைக்கிறோம் என்ன, ஒரு அரசு இந்த நாட்டிலே அனர்த்தம் ஏற்பட்டு விட்டது, அனர்த்தத்திலிருந்து சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும், விவசாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும், சமுதாயத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கஜானாவில் இருந்து அரசு நிதியிலிருந்து இழப்பீடு கொடுக்க வேண்டும். என்ன இழப்பீடு? உயிர்கள் இழந்தால் 10 லட்சம், விவசாயம் அழிந்தால் 1 ஹெக்டேர் 1.5 லட்சம். இந்த இழப்பீடு உங்களுக்கு தரப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிப்படைந்தீர்களா, உங்களுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு என்பதற்காக என் உறவுகளில் ஒருவர் இறக்காமல், என் தந்தை இறக்காமல், தந்தை யாரோ ஒருவர் இறந்து விட்டிருக்கிறார் என்பதற்காக 10 லட்சம் ரூபாய் தருகிறார் என்பதற்காக தந்தை இழக்க முடியுமா? அதை மறுப்போம். ஆனால் வெள்ளம் வரவில்லை, இழப்பீடை பெற்றுக் கொண்டோம் என்றால் அந்த பொய்யை நாங்கள் உரைத்து என் குடும்பத்தை நாங்கள் வாக்கியப்படுத்துகிறோமாக இருந்தால் நான் தெரிவது ஒரு பாவம். அல்லாஹ் தஆலா எப்படி கண்டிக்கிறார் தெரியுமா? வயலுல் லிக்குல்லி அஃபாக்கின் அலி, பாவியான பெரும் பையன் மீது வழி நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறார். ஒரு இழப்பீடு கிடைக்கிறது என்பதற்காக பொய்யை உரைத்து பொய்யை கட்டி அதை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் என் மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சமுதாயம் இந்த ஹராத்தை திண்டு வளர்க்கிறது என்ற உணர்வு எட்டப்படவில்லையா? யார் பாதிப்படைந்தாலோ பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த இழப்பீடு பங்கீடு செய்யப்படட்டும். ஆனால் அரசு வழங்குகிறது என்பதற்காக பாதிக்கப்படாமல் நாம் பெற்றுக் கொடுக்கிறோமாக இருந்தால் நியதி என்ன? இழப்பீடு யாருக்கு கிடைக்க வேண்டும்? அந்த இழப்பீடு உள்ளவனுக்கு மாத்திரம்தான் அதற்கு தகுதி. அவர் அந்த பொய்யில் அவர் பாதுகாக்கப்படுகிறார். இந்த பொய்க்கெல்லாம் யார் வரைவிலக்கணப்படுத்துகிறார்களோ, அடிப்படைப்படுத்துகிறார்களோ அத்தனை பேரும் மறுமையை கை செய்யப்படுவார்கள். எத்தனை பேர் நாங்கள் அங்கலாய்க்கிறோம், கிராம அலுவலர்களையும் உத்தியோகத்தர்களையும் எனக்கு தரவில்லை என்று நாங்கள் போராடுகிறோம். உரிமை உள்ளவர்கள் போராட முடியும், உரிமை இல்லாதவர்கள் போராடி எந்த பிரயோசனம் இல்லை. அந்த ஹராத்தை நான் சாப்பிடவில்லை என்ற உணர்வு எங்களுக்கு உண்டப்படவில்லை. இவையெல்லாம் பாவம் என்று எண்ணுவது கிடையாது. இதையெல்லாம் பாவம் என்று எண்ணாமல் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொல்கிறார்? وَمِنْ أَهْلِ الْكِتَابِ مِنْ تَعْمَلُوا بِكِتَابٍ يُؤَدِّهِ إِلَيْكَ, வேதத்தை உடையவர்களுக்கு சில குவியல்கள் கொடுக்கப்பட்டால் யுவத்திஹி இலைக்க, அவர்கள் அதை பங்கீடு செய்து விட்டு விடுவார்கள். وَمِنْ تَعْمَلُوا بِدِينَارٍ, தங்க குவியல் சிலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் லா யுவத்திஹி இலைக்க, அவர்கள் சுருட்டி எடுத்து விடுவார்கள். உரியவர்கள் கிடைக்காமல் நிறைவேற்றவும் மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் இல்லாமலும் அழகி காயவன், நிலையாக நின்று அந்த இடத்திலே போய் நின்று அவர்களுடைய உரிமைகள் பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் நின்றாலும் நிறைவேற்றவே பட மாட்டாது. இந்த அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். இப்படி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். எங்களுக்கு இவையெல்லாம் தெரியாத ஒன்று, படிப்பறிவு பெற்ற சமுதாயமாக இருக்கிற எங்களுக்கு இவையெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை என்று எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது என்று அவர்கள் சொல்வார்கள். வயகூலுன அலல்லாஹி கதிப வஹும் யஅலமூன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் வஹும் யஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டு இந்த பொய்யை என் மீது அல்லாஹ்வின் மீது சொல்லுகிறீர்கள் என்று சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஏற்கனவே ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறது. இது எங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, யார் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், உண்மையான யதார்த்தத்தையும் ஈமான் உள்ளவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஈமானற்றவர்களோடு சேர்ந்து பாவத்தை நாங்கள் சுமந்து இவையெல்லாம் பாவம் என்று தெரியாமல் இவையெல்லாம் சர்வசாதாரணமாக எண்ணிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். எனவே இந்த அநியாயத்தை நாங்கள் செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மீது கடுமையான சாட்டுவான். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், ஒவ்வொரு சமுதாயமும் சோதிக்கப்பட்டார்கள். அந்த சோதனைகள் அவர்களுக்கு எதிர்கொள்ளப்படுகிற பொழுது, எப்படியெல்லாம் அனர்த்தம் வருகிற பொழுது
எங்காவது ரிஸ்க் கிடைக்காதா என்ற ஒரு சமூகம், கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், கோடிக்கணக்கில் வாழ்ந்த சமுதாயம் வரிசையின்றி அரசனுக்காக உணவருந்திய சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுகிற பொழுது வதன்னா அலைக்கும் அஸாப வஅன்ஸல்னா அலைக்கும் மினஸ் ஸல்வா, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர்கள் மீது நாங்கள் மேகத்தை சூழச் செய்தோம். வதன்னா அலைக்கும் அஸாப, மேகங்களை அவர்கள் மீது சூழச் செய்தோம். வஅன்ஸல்னா அலைக்கும் மினஸ் ஸல்வா, மண்ணு சொல்வா என்று சொல்லக்கூடிய உணவு தட்டை நாங்கள் இறக்கினோம். உங்களுக்கு இழக்கப்பட்ட அந்த ரிஸ்கில் இருந்து தூய்மையானதை உண்ணுங்கள். எதை சொல்லுவேன்? ரிஸ்க் எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது, விலக்கு எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது. அதுல யாருக்கு தகுதியோ அவர் தூய்மையானவர் அந்த உணவை பெற்றுக் கொள்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உங்களுக்கு எடுத்திருக்கிற ரிஸ்க்ல தூய்மையானதை உண்ணுங்க, தூய்மை இல்லாததை விட்டுவிடுங்க. வமா வலமுன, நீங்க எங்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். வலாக்கின் கானும் புஸஹும் பாயிலுலிமூன், அல்லாஹ் தஆலா சொல்றார், எனக்கு நீங்க அநியாயம் செய்யவில்லை, நீங்க எனக்கு அநியாயம் செய்யவில்லை, எனக்கு வலாக்கின் கானும் புஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே இந்த உலகத்திலே அநியாயத்தை தேடிக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அநியாயமோ அல்லது நாங்கள் எல்லோருக்கு செய்த இழப்பீடு கொடுக்க வேண்டிய ஒரு சமுதாயம் இருக்கிற பொழுது அதனை நான் பெற்றுக் கொள்வேனாக இருந்தால் மிகப்பெரிய அநியாயத்தை தங்களுக்கு தாங்களே செய்து கொண்டார்களாக அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். எனவே இவையெல்லாம் உணராத பாவங்களாக நாங்கள் செய்வோமாக இருந்தால் மிகப்பெரிய பாவத்திலே எங்களை கண்டவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எங்களுடைய உடலும் உள்ளமும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது ஹலாலும் ஹராமும் பேணுகின்றவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதரை விட இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை விட எல்லா மனிதர்களோடும் நாணயத்தோடு வாழ்ந்து ஈமானியத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்ற இந்த பக்குவத்தை ஏற்படுத்துவதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார், அலந்தர இல்லல்லதீன யஸக்குன அன்ஃபுஸஹும், சில பேர் தங்களுக்கு தாங்களே தூய்மையானவர்கள் என்று சொல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லாஹி யுஸக்கி மன் யஷா, என்றாலும் அல்லாஹ் தஆலா சொல்றார், அவ்வாறு இல்லை, நான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறேன், நான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறேன். வலா யஸ்லிமூன ஃபதீலா, சிறிதளவும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன், அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த உலகத்திலே அனைத்து வருவதற்கு முன்னதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், அள்ளி வழங்கிய ஒரு சமுதாயத்தினர் அவர்கள் இந்த உலகத்திலே இப்படி சோதிக்கப்படுவோம் என்று ஒரு நாள் எண்ணிருக்க மாட்டார்கள். நாம் கூட இந்த வெள்ள பிரளயங்களுக்கு இவ்வாறான ஒரு சோதனை ஏற்படுத்தும் என்று எண்ணிக்கொள்ளவில்லை என்று எண்ணுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே சாதாரணமாக இவையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அனர்த்தம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் 16,000 அடி வெள்ள பிரளயம் ஏற்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த சமுதாயமும் தண்டிக்கப்பட்டது கிடையாது. ஏன்? பாவம் என்று உணராமல் செய்தார்கள், பொய்யை கூறினார்கள், அநியாயம் செய்தார்கள், அட்டூழியம் செய்தார்கள். இவையெல்லாம் அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா என்னுடைய பிடி மிக கடுமையானது என்பதை அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார்.
அவர்களை எச்சரித்து தன்னுடைய மகனை கூட சொன்னார்கள். தன்னுடைய மகன் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்கிறான், அட்டூழியம் செய்கிறான், எனக்கு கட்டுப்பட மாட்டிருக்கிறான் என்று அந்த சமுதாயத்தில் கொக்கரித்த பொழுது கூட வெள்ள பிரளயம் அடித்து செல்லப்படுகிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அருமை மகனை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய பிள்ளையா அல்லாஹ் என்னை காப்பாற்றி தருவாயா? அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்யப்படுகிற பொழுது அதே அனர்த்தத்தை எங்கள் கண்களால் நாங்கள் பார்த்தோமா இல்லையா? பிள்ளை இருக்கிறது, தாய் இல்லை, தாய் இருக்கிறது, கணவன் இல்லை, பிள்ளையும் இல்லை, எல்லோரும் இழந்து போய் தன்னந்தனியாக அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களே. இந்த அநியாயத்தை மேலும் இந்த சமுதாயம் செய்தால் இந்த அநியாயம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா கண்டிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் ஒரு மூமினாக ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்பாடுகளிலிருந்து என்னை பாதுகாக்கிறது என்று உணர்வுகளால் உண்டப்படுகிறது. நாம் தொழாமல் இருந்தால் இவை மிகப்பெரிய பாவம் என்று உணராமல் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக குடும்பமாக களியாட்டங்களில் கொண்டாட்டங்களில் கலந்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுக்காக அஞ்சி என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளையை நான் பள்ளிக்கு வரவழைக்கிறேன் என்ற ஒரு பெற்றாராக நான் இருக்கிறேனா? அன்பார்ந்தவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட அந்த சமுதாயம் அநியாயத்திற்கு பங்கம் விளைவித்தது. அல்லாஹ் தஆலா கண்டித்தான். தங்களை இந்த சமுதாயம் பெற்றுக் கொள்கிற பொழுது உணர்வற்ற சமூகமாக நடமாடிக்கொண்டிருக்கிறோமாக இருந்தால் நானும் நீங்களும் எப்படிப்பட்ட ஒரு ஈமான் உள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ள நேரத்தில் கூட பள்ளிக்கு வர முடியாத சமுதாயமாக, ஜும்மாவை நிறைவேற்ற முடியாமல் வீடுகளிலே தூங்கிக் கொண்டு, உங்களுடைய வீடுகளிலே தூங்கியது மாத்திரமா நீங்கள் செய்கிற அநியாயம் என்ன தெரியுமா? வீதிகளில் செய்கின்ற அநியாயத்தையும் கூட எல்லோரும் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் பாவம் என்று உணரவில்லை. புகைத்தலை அழிந்துவிட்டு புகைத்தலை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நுழைகிறோமாக இருந்தால் இதன் பெரியதாக பாவம் எதுவுமே கிடையாது. மொபைல் பஸ் ஹராம், ஒமத்தமு ஹராம், ஒமக்கனு ஹராம். நீங்கள் தொழுகின்ற இடம் ஹராமாக இருக்கக்கூடாது. ஒமல் பஸ் ஹராம், உடை ஹராமாக இருக்கக்கூடாது. ஒமத்தமு ஹராம், நீங்கள் உண்ணுகின்ற உணவு ஹராமாக இருக்கக்கூடாது. இவை மூன்றும் ஒருமித்த இடத்திலே உங்களை சமர்ப்பிக்குமாக இருந்தால் நீங்கள் உண்மையான இறைநேசர். இதெல்லாம் பாவம் என்று உணர்வதில்லை. இதெல்லாம் பாவம் என்று உணர்வதில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பு சகோதரர்களே, ஏற்றுக்கொண்டால் ஈமானியத்தோடு அல்லாஹ்வை நெருங்குகின்ற ஒரு அடியானாக இருந்தால் இந்த தொழுகையை புடம் போட்டிருக்கப்படும். இந்த தொழுகை விட்டால் அது எப்படியான பாவத்தையும் தண்டனையும் என் மீது சுமத்துகிறது என்ற உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் வீடுகளில் நீங்கள் உங்கள் குழந்தை, உங்கள் கணவர், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், கணவனுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும், உணவு துவைக்க வேண்டும், ஆடை துவைக்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று உங்கள் பொறுப்பல்ல. இது மட்டும் பொறுப்பல்ல. உங்கள் கணவர் தொழவில்லையா, உங்கள் பிள்ளை தொழவில்லையா, நாளை மறுபடியும் கை செல்லப்படுவீர்கள். இதெல்லாம் நலவுகள் அல்ல. இவை மட்டும் நாங்கள் பொறுப்புக்கல்ல. சரியாக ஈமானியத்தோடு என் கணவன் நடமாடுகிறார்களா? நான் உண்ணுகின்ற உணவு ஹலாலாக இருக்கிறதா? என்னுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக வளர்த்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் இதா மாத்தல் இன்சானு இன்கதமலுஹு இல்லா மின் ஸலாத். நீங்க மரணிச்சு போட்டீங்களா? இந்த உலகம் வாழ்ந்த உங்களுக்கு கடைசி நேரம் மரண தருவாயில் இருக்கிற நீங்கள், மரணம் உங்களை வந்துவிட்டால் எல்லாமே உங்கள் வாழ்க்கை, உங்கள் சொத்துக்கள் என்ன, பொருளாதாரம் என்ன, நீங்கள் செஞ்ச சேவைகள் என்ன, அத்தனை உங்களை அப்படியே திரட்டி விட்டுவிடும். இல்லா மின் ஸலாத், மூன்று விடயம். ஒன்று வலதும் சாலிகும், உங்களை பிள்ளைகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லவில்லை, சாலிஹ்
அந்த பிள்ளை செய்கின்ற ஒவ்வொரு அமலும் உங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். அதே மாதிரி நிலையான தர்மம், அதே மாதிரி உங்களுடைய பிரயோசனமான அறிவு, இவை மூன்றும் தான் உங்கள் மன்னர்களை துலாபுரமான வெளிச்சத்திலே கொண்டு போய் சுவர்க்கத்தின் நறுமணம் கமழ்ந்ததாக உங்கள் கபர்களை மன்னரையும் ஆக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பாவமான செயல்பாடு உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு புகைத்தினுடைய அடிநாதத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி. முஸ்லிம்கள் யார்? நாவால கரத்தால பிறர் துன்பப்படக்கூடாது. இன்றைக்கு புகைத்திலே ஆரம்பிச்சு வந்தா, புகைத்திலே ஹராமாக்கிய ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் நின்றா அனுபவிக்கத்தக்க பேச்சுக்களோடு பேசுவான். இந்த நாசமா போனவனின் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களை திட்டிக் கொண்டிருக்கிறான். இந்த செயல்பாடுகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய மாளிகைக்குள் அமர்ந்து கொண்டு பாவம் என்று செய்யாமல் இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதற்கெல்லாம் யார் உடனடியாக இருக்கிறீர்களோ அத்தனை பேர் நாளை மறுமையில கைகோர்த்து நிற்பீர்கள். இந்த பாவத்திற்கு உடனடியாகாதீர்கள். இந்த பாவத்திற்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு சொற்ப லாபத்துக்காக என்னுடைய அத்தாட்சிகளுடைய வசனங்களை சொற்ப கிரயத்திற்காக விட்டு விடை பேசி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, அது ஏன் சொல்லுகிறார்? சில பேர் பாவம் என்று தெரியாம ஒரு மௌத்தா போனதான் குருவான் வரும். குருவான் எப்ப வருது? மௌத்தா போனதுக்கு முன்னாடி குருவான் ஓடினாங்க. இந்த நன்மைகளை செய்ய வேண்டும். மௌத்தா போனதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? குருவான் ஓதுறது. பாவம் என்று தெரியாது. யாசினை ஓதுறது. அல்லாஹ் தஆலா சொல்றார், சூரா யாசினை சொல்கிறது, லியுந்திரு மன் கான ஹய்யன். உயிரோடு இருப்பவருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறார். அந்த யாசினை சொல்லுகிறது. இந்த மௌத்தா போனது போதுமாயிருந்தா இது பாவம் என்று தெரியாம செய்யும். அல்லாஹ்வே கண்டிக்கிறான். அதே சூராவிலே சொல்றான், லியுந்திரு மன் கான ஹய்யன். உயிரோடு இருப்பவருக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த திருக்குர்ஆன் வந்திருக்கிறது. இந்த உயிரோடு இருக்கிற எங்களுக்கு தான் வந்திருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான நிறைய பாவங்கள் நீங்களை பாதுகாத்து தொழுகையை விடுபடுவது சாதாரண பாவங்கள் என்று நினைக்கிறார்கள். வயலிலே அல்லாஹ் தஆலா சொன்னான், வயலில் முஸல்லி, தொழுகையாளருக்கு அந்த வயலிட்ட நரகமே இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, தொழுகை இல்லாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இவ்வாறான பாவங்களிலிருந்து எங்களை விடுபட்டு தொழுகின்ற ஒரு அடியானாக என் குழந்தைகளையும் என் பிள்ளைகளையும் என் மனைவிகளையும் என் சமுதாயமும் பள்ளிகளில் நிறைவான ஒரு வணக்க வழிபாடு நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு வாய்ப்பானாக. அக்கூடி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம்.